காலை வணக்கம் காய்ஸ், காலை வணக்கம். வெல்கம் பேக் டு ருட்பாஸ் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ பேங்காக் ட்ரிப்க்கு அப்புறம் மறுபடியும் உங்களை சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி இந்த ட்ரிப் எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் டைட்டிலில் போடல, பார்ட் 1 தான் போட்டிருப்பேன். பார்ட் 1 ட்ராவல் ப்ளாக் தான் போட்டிருப்பேன். ஆனால் எந்த இடம்னு போடல, ஏன்னா எல்லாத்துக்குமே சர்ப்ரைஸாக இருக்கட்டும். ஸோ முதல்ல இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அது யாருனாக்கா, என்னுடைய மானசீக குரு ஸ்ரீ சோனிக் அண்ணன் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அவருக்கு என்ன தெரியாது, நான் அவரை பார்த்தது கூட இல்லை. ஆனால் யூடியூப்பில் தான் நான் பார்த்துருக்கேன், டேரெக்டாக பார்த்தது இல்லை. அவருடைய சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டவுன் ஜோஹானஸ்பர்க் செம்மையாக இருந்துச்சு அந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ பார்த்தோன்னே தான் நடக்கும். சரி, இது வந்து ஆக்சுவலி பாய்ஸ் ட்ரிப். ஸோ பாய்ஸ் ட்ரிப், ஸோ நம்மளும் அந்த மாதிரி செய்யணும். அந்த வீடியோ ஒரு அந்த வீடியோ ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எங்கே போகிறோம் சொல்ல மாட்டேன், அதை நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் எங்கே இருக்கேன்னா, சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் இருக்கேன். ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மலேசியாவிலேருந்து வந்துடுவானுங்க. ஸோ மீட் அப் அந்த டெஸ்டினேஷன் எங்கே போகிறோமோ அங்கே நம்ம மீட் பண்ண போகிறோம். ஓகே, ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ லக்கேஜை தள்ளிட்டு போக வேண்டியதான். என்ன ஒன்று, அங்கே பயப்படிங்களாம் ராமாயணமாக இருக்கோங்க. ஸோ இங்கே நம்ம ஒண்டி தான் நம்ம போய் செக்இன் பண்ணோம். இது கதை இல்லை. ஸோ செக்இன் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு உள்ளே போடுவோம். அப்புறம் ஏர்போர்ட்டில் டியூட்டி ஃப்ரீ சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, லக்கேஜ்லாம் போட்டாச்சு. போட்டு இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறோம். ஏர்போர்ட்டுக்குள்ளே போகலாம். மலேசியா ஏர்லைன்ஸ் கெபினுக்குள்ளெலாம் போகிறாங்க. ஸோ இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து கஸ்டம் இமிக்ரேஷன் செக் பாயிண்ட் இது பண்ணிட்டு, இமிக்ரேஷன் செக் பாயிண்ட் தாண்டி போனோன்னே தான் டியூட்டி ஃப்ரீலாகவே பார்த்துட்டு, இப்போ வேர்ல்ட் கப்புக்கு பயங்கரமாக செஞ்சு வச்சுருக்காங்க. சூப்பி அழகாக தான் இருக்குது. அந்த டெர்மினல் போனாக்கா டெர்மினல் 2 நினைக்கிறேன், டெர்மினல் 1 வாட்டர் ஃபால்லாம் இருக்கும். இந்த போட்டிருக்கு பாருங்கள், சாங்கி ஜுவல் எல்லாம் அங்கே வாட்டர் ஃபால்லாம் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஓகே, நம்ம உள்ளே பூந்துடுவோம். உள்ளே பூந்துட்டு அப்படியே நான் உங்களுக்கு டியூட்டி ஃப்ரீலாம் சுற்றி காட்டிட்டு, சிங்கப்பூர் டியூட்டி ஃப்ரீ வந்து ஜாமான ஜோக்காக இருக்கும். அதில் நிறைய ஜாமான் வாங்கலாம், லைக் பெர்ஃப்யூம்ஸ் அதெல்லாம் வந்து செம்மையாக இருக்கும். யாருமே இல்லைங்க, இப்போது இங்கே போலீஸ் இருப்பாங்க. உள்ளே போய் இதுக்கு மேலே கேமரா கொண்டு போக முடியாது, தாண்டி கேமரா ஆன் பண்ணுறோம். ஓகே, தாண்டி வந்தாச்சு. இதுதான் டியூட்டி ஃப்ரீ, அன்போடு அழைக்கிறது. பெர்ஃப்யூம்னா ஜோக்காக இருக்கும், அங்கே சீப்பாக இருக்கும். ஃப்ரீ லக்கேஜா பாருங்கள். பேய் வேலையாக இருக்குது. இங்கே டியூட்டி ஃப்ரீலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில கடை வந்து லோத்தி, இன்னொரு டியூட்டி ஃப்ரீ இருக்கும். அது வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும். அது வந்து எந்த பக்கம் இருக்குதுன்னு தெரியல. நான் போகிற வழியில் அப்படியே எடுத்துகிட்டு போவேன். இது வேணால் பாருங்கள், சரியான சீப்பாக இருக்குது பாருங்கள். இதுதான் மீமா மூராதான் ஊதி. இது மாதிரி தான் வாங்கினா 1 லிட்டரு இந்த விலைக்கு வந்து கிடைக்காது. ஸோ மலேசியாவில் கூட கொஞ்சம் விலையாக தான் இருக்கும். இது பாருங்க, மீமா மூராதான் சீவாஸ் பாருங்க. 2 பாட்டில் 1 பாட்டில் 50 ப்ரொமோ. டியூட்டி ஃப்ரீயே ப்ரொமோ தான். அந்த டியூட்டி ஃப்ரீலேயே ஒரு ப்ரொமோ, கௌரவ் குப்தாவா.
இது பயங்கரமாக இருக்குது. ஜானி வாக்கர் பால் வேறு லெவலாக இருக்குது. ஸோ இந்த தண்ணியை பாருங்கள். ஒரு மோட்டோ வாங்கிட்டு போயிடலாம். நம்ம இந்த காசை மாட்டிங்கன்னா மலேசியாவில் வந்து ஒரு மோட்டோ எல்சி கூட தங்கா பண்ணிடலாம். EX5 எல்சி. ஜிம்பீம் ஓமால இது செம்ம மூரா 23 வெள்ளி தான் ஜிம்பீம் ஆப்பிள். தங்கா பண்ணிட்டு போனால் பையனுங்க அப்படியே குஜாலா ஏறுவானுங்க. ஒரே குஜாலாவாக இருக்கும். 4 ரோசஸ் டீ தான் கேள்விப்பட்டிருக்கேன். தெரியுதா உங்களுக்கு நான் காட்டுறது? இல்லை ரொம்ப 4 ரோசஸ் டீ தான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே தான் வந்து டிக்கர்லாம் இருக்குது. டொபாக்கோ ரூம் தனியாக வச்சுருக்கானுங்க. இதுக்குள்ளே போனால் தான் சிகரெட்லாம் இருக்குது. காமோஸ் இப்போ யாரில் அவனுங்க தண்ணி விலையை பாருங்க. என்ன அம்மாப்பா என்ன விலை. டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக இருக்குது. இதான் அதை போயிட்டு வந்துட்டோம் உள்ளே. சரி என்னோடய கேட் அந்த பக்கம் நிறைய பார்க்குறேன். வேறு என்னென்னா இன்னொரு டியூட்டி ஃப்ரீ இருக்குது. ஸோ இதுதான் லூயிஸ் புத்தான் பாருங்க. அந்த என்ட்ரன்ஸே பயங்கரமாக இருக்குது. எல்லாம் காடிலாம் வச்சு மோட்டோலாம் வச்சு காடிலாம் வச்சு எல்லாம் பயங்கரமாக இன்னொரு ரெக்கார்டிங். ஓகே போலீஸை பார்த்தீங்களா? ஏர்போர்ட் போலீஸை டிஜிட்டல் அது வந்து விவிஎன் டெக்கு. செம்மையாக இருக்குது. ஒரு காஃபி தங்கா பண்ணிட்டு சார்ஜரை போட்டு லேப்டாப்பில் உட்காந்துட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். வண்டி இருக்குது எடுத்து கிளம்பிடுவோமா? நேராக போய் நம்ம போர்டிங்கில் போய் நிற்பாட வேண்டியதுதான். இது பழைய வேலை இடம். TWGG எல்லாம் டீ தான் வைப்பாங்க அங்கே. எல்லாம் மச்சான் பிராண்ட் இருக்கணும். நம்ம கேள்விப்படாத பிராண்ட், பார்க்காத பிராண்ட். இதோ க்ராசிங் தண்ணி பாட்டெல்லாம் வச்சு வேறு லெவல். இதெல்லாம் எலக்ட்ரானிக் ஜாமான் கடைங்க. எல்லாம் பிராண்டட் கடை தான். இங்கே கப்பை ஜோக்கா இருக்குது. ஸோ நான் தண்ணியை அடிக்க மாட்டேன். பட் இருந்தாலும் நம்ம கைங்க இந்த பழைய பிள்ளைங்க போகிறோம் எல்லாத்தையும் பார்த்து ஒரு வருஷம் ஆச்சு. கடைசியாக மேடானில் பார்த்தது. மேடான் போயிருந்தோம். ஆனால் அந்த ட்ரிப் நான் வந்து வீடியோ எடுக்கலை. அதான் சொன்னால என்னுடைய மானசீக குரு யார், நம்ம ஸ்ரீஸ்வானிக்கு அண்ணன். அவருடைய இந்த கெப்தான் சவுத் ஆஃப்ரிக்கா வீடியோ பார்த்தோன்னே எனக்கு இந்த ஆர்வமே வந்துச்சு. அதனால தான் சரி இந்த வாட்டி எடுப்போம். நம்ம என்ன கஷ்டமோ நஷ்டமோ தூக்கிடுவோம் ஒரு வீடியோவை. சரி பழைய பிள்ளைங்க நல்ல ஒரு தனியாக ஒன்று பார்த்து தங்கா பண்ணிட்டு போவோம். என்ஜாய் பண்ணிட்டோம். இல்லைங்க தண்ணி தேடிட்டு அப்புறமேலே எல்லாம் வாங்கிட்டு அடிக்க வீடியோ போடுறேன். ஓகே எல்லாம் வாங்கியாச்சு. இந்த பொம்மையை காட்டுறது தான் வந்தேன் நான். இது சரியான திங்கில அது. இந்த பொம்மை செம்ம உயரம் பயங்கரமாக இருக்குது பாருங்கள். என்ன ஆர்ட் அற்புதமான ஒரு கலை வடிவம்.
அங்கேயும் ஒரு பார்க் மாதிரி. ஆக்சுவலி சிங்கப்பூர் ஏர்போர்ட் வந்து சரியான பெருசு. யார் யாரெல்லாம் சிங்கப்பூர் ஏர்போர்ட் வரலையோ, ஸோ உங்களுக்கு ஒரு குட்டி டூர் மாதிரி இல்லை அது. ஆனால் அதை ஃபுல்லாக நான் காட்டணுன்னாக்க டைம் இல்லை எனக்கும். ரொம்ப ஏர்லியாக வந்து நான் காட்டுவேன். A14 நேராக போனோம். கேட்டுக்கு நடையை கட்ட வேண்டிதான். ஒரு செம்ம பெரிய கதையாச்சு. கதை அவ்வளோ பெரிய கதை. எனக்கு கொஞ்சம் வெறுத்துடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் ரைட்டாக. போர்டிங் பாஸை காணோம். யார்ட்டையுமே சொல்லலை. டக்குன்னு அந்த ஏர்போர்ட்டில் அசிஸ்டன்ட் இருந்துச்சு, அதை கால் பண்ணி இந்த மாதிரி போர்டிங் பாஸை காணோம். அங்கே ஏர்போர்ட் போலீஸ் இருந்தாங்க. அவங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரி போர்டிங் பாஸை. நல்ல வேலை டைம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மணி வந்து 12. ஸோ 12:10க்கு 1:10க்கு போர்டிங் எனக்கு ஃப்ளைட் 1:10. ஸோ 12:10க்கு போர்டிங்கில் இருக்கணும். ஸோ அப்போ நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கவுண்டர் பிக்கு போய் ப்ரீம் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் நடந்துட்டு போகணும். ஸோ இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. இந்த விஷயம் எப்போ தான் தெரியும், இந்த வீடியோ நான் எடிட் பண்ணி யூடியூப்பில் போடுறதுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். பட் இட்ஸ் ஓகே, ஃபைனலி மேனேஜ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி 1000 தடைகள் வரும். நம்ம ஒரு இடத்துக்கு போகும்பொழுது 1000 தடைகள் வரும். அந்த தடைகளை தாண்டி போனால் தான் இது வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ஒய்ஃபுக்கு அடிச்சிருந்தேன், நேரத்துக்கு சொர்ணாக்கா வந்திருப்பாங்க. யாருக்கும் அடிக்கலை. நானே முடிஞ்ச வரைக்கும் எப்படியாச்சும் அந்த கட்டம் அள்ளி விட்டுருச்சு. எனக்கு போச்சா சோளமுத்தான்னு. ஆனால் எங்கே மிஸ் ஆட் பண்ணதான் தெரியல. ஒருவேளை ஹிப்போ சட்டை மாதிரி போட்டிருந்த வசி எங்கேயாச்சும் மிஸ் ஆட் ஆகிடுச்சான்னு தெரில. ஓகே, நம்ம தான் ட்ரான்ஸ்ஃபர் கவுண்டருக்கு பிக்கு போய்ட்டு ப்ரீம் பண்ணிவிட்டு அப்புறமேலே அப்டேட் பண்ணுறேன் என்ன ஆச்சுன்னு. ஆனால் பயமே வந்துருச்சு எனக்கு. ஓகே காய்ஸ், போர்டிங் பாஸை மிஸ் பண்ணி ப்ரீம் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து நல்லபடியாக போர்டிங்லாம் வந்து உட்காந்துச்சு. ஆனால் ஒரு பெரிய கதை. ஓகே, என்னென்னாக்கா நான் வந்து போர்டிங் பாஸை மிஸ் பண்ணோன்னே எனக்கே கொஞ்சம் பெருமையாக இருந்துச்சு. ஏன் தரமா நான் வந்து கிளாபாக ஆகலை, டென்ஷன் ஆகலை, ஸ்ட்ரெஸ் ஆகலை. ரொம்ப காமாக ரிலாக்ஸாக கம்போஸ்டாக இருந்து அதுக்கப்புறம் போய் நல்லபடியாக ப்ரீன் பண்ணி அதான் போகிற வழியிலையும் நான் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டேன் பாருங்கள். ஸோ அப்போ என்னுடைய மென்டல் வந்து அந்தளவுக்கு காமாக இருந்திருக்கு. என்னோடய மென்டல் ரொம்ப காமாக இருந்திருக்கு. ஸோ அது எனக்கே ஒரு புது விஷயம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா நான் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிற ஒரு பர்சன். சின்ன விஷயத்துக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவேன். ஸோ ரீசெண்ட்லி கூட இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகினதுக்கு வாய்ஸ் சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் நீ வந்து சீக்கிரமாக ஹார்ட் அட்டாக் வந்து இதில் வந்து ரத்த பதிப்பு தான் சாக போகிறேன்னு. ஸோ அது கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு தெளிவு பண்ண ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தவிர்ப்போம். நம்மளை ஸ்ட்ரெஸ் ஆக்கிற கம்யூனிட்டி மக்கள்லேருந்து நம்ம வந்து விலைக்கு வந்து நம்ம இருக்கிற வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருக்கணும். இப்போ கம் டு த பாயிண்ட். ஸோ நான் வந்து அதை போய் ப்ரிண்ட் பண்ணி வந்துட்டேன். ப்ரிண்ட் பண்ணி கொண்டு வந்தேன்னா டூப்ளிகேட்னு எழுதிட்டானுங்க. நான் காட்டுறேன் அவங்ககிட்ட. டூப்புன்னு இருக்குங்க, டூப்புன்னு தெரியுதா? டூப்புன்னு இருக்கும். ஸோ டூப்புன்னு போட்டோன்னே என்ன ஆயிடுச்சு, நான் வந்து இங்கே போர்டிங்க்கு வரும்போது பயங்கரமாக செக் பண்ணானுங்க. பயங்கரமான எப்படின்னாக்கா என்னோடய பேக்கு, என்னோடய ஹெட்ஃபோன் எல்லாம் வச்சு அந்த ட்ரக்ஸு இருக்கான்னு பார்க்குறதுக்கு அது மாதிரி ஒரு சின்ன ஒரு நெப்கின் மாதிரி இருக்கும். அதை எல்லாமே தொடச்சிட்டு அந்த ட்ரக் இதில் வச்சு செக் பண்ணிவிட்டு அப்புறம் என்னையும் வந்து பயங்கரமாக ஃபுல்லாக செக் பண்ணானுங்க. செக் பண்ணாலும் நான் நினச்சேன், என்னடா அது இப்படி போட்டு செக் பண்ணாங்க, ஏன்னா சிங்கப்பூர். ஸோ இது கிவிங் செக்யூரிட்டி, அதனால் செக் பண்ண அவனுங்க டியூட்டி அவனுங்க செய்கிறானுங்க. அதெல்லாம் செக் பண்ணிட்டு வந்தோடனே உள்ளே வந்துட்டேன். நல்லபடியாக உள்ளே வந்துட்டேன். அப்போ உள்ளே வரும்போது என்னோடய சீட்டை வந்து என்னோடய சீட்டு வந்து வேறு சீட்டு. ஸோ நேற்று நைட் நான் வந்து ஆன்லைன் செக் பண்ணும்போது என்னோடய சீட்டை மாற்ற முடியல. ஏன்னா ஃப்ளைட் ஃபுல்லாக இருக்குன்னு சீட்டை மாற்ற முடியல. அப்போ இன்றைக்கி கவுண்டரில் லக்கேஜ் போடும்போது நடிடான்னு ஒருத்தவங்க, ஸோ கேஸ் சர்வீஸ் அவங்க தான் என்னை வந்து ஷி ஹெல்ப் மீ டு செக் இன் த லக்கேஜ். அவங்ககிட்ட நான் கேட்டேன், எனக்கு விண்டோ சீட்டு, பட் இந்த விண்டோ சீட் வந்து கடைசியில் இருக்குது 33. பிரச்சனை இல்லை, தான் விண்டோ சீட் கிடச்சா ஓகே. அவங்க இருந்தாங்க. அப்போ அவங்ககிட்ட சொன்னேன். அப்போ அவங்க என்கிட்ட இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க, நீ போர்டிங் பாஸை காண அடித்து ஒரு 10 நிமிஷம் லைக் ஏர்லியாகவே தான் ஒரு க்ளீனை வந்து என்னோடய போர்டிங் பாஸை கண்டுபிடிச்சி அதை கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சுனாக்கா 2 போர்டிங் பாஸ் ஆகிடுச்சு. அதனால தான் அந்த மாதிரி தரவாக செக் பண்ணியிருக்கானுங்க. ஸோ ஓகே, ஸோ இப்போ எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. ஸோ 110 நம்ம வந்து கப்பை ஏறிடுவோம். அதுக்கப்புறம் கப்பை போய் லேண்ட் ஆனக்காடி எங்கே போய் லேண்ட் ஆகிறேன்னு அப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தான் இது எங்கே போகிறேன்னு அந்த சஸ்பென்ஸ் ரிவீல் ஆகும். ஓகே, கப்பை உள்ள உட்காந்துச்சு. இங்கே வந்து ஏன் ஹோஸ்டஸ் தான் வந்து பஞ்சாபி ஷூட் போட்டிருக்காங்க. பச்சை கலர் பஞ்சாபி ஷூட்.
விண்டோ ஷீட் கிடச்சிருச்சு நமக்கு. சாப்பாடு வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் அதுங்க சர்வ் பண்ணுறதுக்கு பயங்கரமாக. ஸோ என்ன தான் நம்ம சாப்பிட்டாலும் அந்த மாதிரி ஃப்ளைட்டில் சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு 1400 ஃபீட் மேலே, அது ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு மூமெண்ட் தான். என்ன ஃபுட் வருதுன்னு பார்ப்போம். சர்வ் பண்ணுறதெல்லாம் கிட்ட வந்துட்டாங்க, சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சிக்கன் பீஃப் நம்ம சூஸ் பண்ணலாம். சாப்பாடுலாம் முடிச்சாச்சு. சாப்பாடு செம்மையாக இருந்துச்சு. ரொட்டி. இப்போ காஃபி விடுவேன். காஃபியை ஒன்று வாங்கி தக்கா பண்ணால் ஜோக்காக இருக்கும். சர்வீஸ் வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸை விட ஒரு 5% பெஞ்சிட்டானுங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா அந்த காஃபி டீ. ஸோ காஃபி டீ வந்து தெளிவாக இருக்குதுங்க. அதுவும் அந்த காஃபி செம்மையாக இருக்குது. நல்லா சூடாக பால்லாம் தனியாக நல்லா செம்மையாக இருக்குது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்லேயும் காஃபி டீ கொடுப்பாங்க. ஆனால் தி ஓன்ட் கம் டு ரிஃபில். நீங்கள் வந்து எப்படின்னாக்கா காஃபி டீ கொடுத்துட்டு எல்லா ஹேர் ஹோஸ்டஸும் வந்து கப்பு வந்து செக்கு வச்சுக்கிட்டு வந்து கேட்கறதுக்கு ரிஃபில் பண்ணுமான்னு. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாப் நாட்ச் சர்வீஸ். சாப்பாடு வந்து அற்புதமாக இருந்துச்சு. அந்த வீகோரை சைவரெலாம் வச்சு கோழி நல்லா உப்பு இனிப்பு இல்லாமல். ஸோ ஓவரால் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா
பச்சை பயங்கரமாக இருக்குது. ப்ளேன்லாம் இப்போ இந்த வீடியோ யார் யாரெல்லாம் முதல்ல பார்த்துட்டு வந்தீங்களோ இப்போ நான் இந்த எங்கே போகிறேன்னு சொல்லிட்டேன். என் வாயிலேருந்து அந்த பேர் வந்துடுச்சு. இப்போ எப்படி பார்த்தாலும் இறங்கணும்னு சொல்ல தான் போகிறேன். பட் இவ்வளோ நேரம் யார் பார்த்துட்டு வந்தீங்களோ உங்கள் பொறுமைக்கு மிக்க நன்றி. பயங்கரமாக இருக்குது. கப்பை வளையிறாங்க பயங்கரமாக. மேப்பை போடுறாங்க ரோசி மாதிரி. ப்ளே லைன் மாதிரி இருக்கு. எஸ், இங்கே தான் எப்படி போட்டேன் பார்த்தீங்களா ப்ளே லைன் ஜூமை கப்பலிருந்து. அதான் வீடியோ எடுக்கிறது முக்கியம் இல்லை, நம்ம என்னத்தை எடுக்கிறோன்னு முக்கியம். ஸோ பார்க்குறவங்களுக்கும் வந்து பரவாயில்லையே இந்த மாதிரி தான் இடம் இருக்குது மேலேருந்து. ட்ரோன் ஷாட்லாம் நம்ம வசதி இல்லை, அதனால நான் வந்து நார்மல் கேமரா ஷாட் வந்து மேலேருந்து எப்படி கொச 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 இருக்கு வீடு. தனியாக ஒரு தீவு, தனியாக ஒரு தீவு நடுவில் இருக்குது பாருங்கள். சுற்றி நடுவில் தெரிஞ்ச தனியாக ஒரு தீவு அப்படியே வந்து அங்கே ஜாயின் ஆகுது. செம்ம மழை இருக்குது. நாங்கள் வந்த நேரம் மழை பாருங்கள். கருமேகம் வானை சுற்றி மழை பொழிய போகின்றது. அடித்து ஊற்ற போது மழை இன்னைக்கு. வந்து சேர்ந்துட்டோம். கைங்க ரெடியாக இருக்குங்க, எல்லாம் ஒரே சட்டை. எல்லாம் டிவிக்கு எங்கள் சின்னம் டிவிக்கு. ஓகே, கடைசியாக இவர் தான் நம்ம சுமன். போடு எல்லாம் வாழுதுங்க ராஜ வாழ்க்கை. அடேங்க அப்பா, 2 நாள் இருக்கலாம். It's a rooftop bar.
வியூ. ஹாய் காய்ஸ், வந்து சேர்ந்தாச்சு. ஸோ இப்போ எல்லாம் ஹோட்டலில் செக்கிங் பண்ணுறோம். இங்கே சுமன், அருள், கேப்டன், சில்வஸ்டர், அவங்க ஜோஷ்வா, இவங்க நம்ம குகனேஷ். ஓகே, நம்ம இதெல்லாம் வியட்நாம் ட்ரிப் இன்றைக்கி டே 1. ஸோ எல்லா டிவிக்கு லிஸ்ட் ஒன்று, எல்லா டிவிக்கு சின்னதாக போட்டிருக்கோம். ஸோ இது நம்மளோட GSS பிரதர்ஸ். ஸோ இதுக்கப்புறம் டே 2 டே 3 எல்லாமே காட்டுவோம். ஓகே.